ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் சீரீஸாக ஜி5லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற தடயம். இதனுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1999 தான் கதைக்களம் நடக்கிறதாக இந்த சீரீஸ் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, அங்கே சிவதா ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து அங்கே சேர்றாங்க. அங்கே ஏற்கனவே எஸ்ஐயாக இருக்கிறவர் தான் சமுத்திரகனி. அவர் எப்பா இந்த போலீஸ் வேலையும் போதும் மற்றதும் போதும், அதனால் இனிமேல் இந்த வேலையை வேணாம் அப்படின்னு சொல்லி விஆர்எஸ் கொடுத்துவிட்டு ரிலீவிங் ஃபார்மாலிட்டிஸுக்கு ரிலீவ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்படி ஒரு தருணத்தில் தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை காலையில் பால் ஊற்றுறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்த பால்காரன் பார்த்து நேராக போலீஸுக்கு தகவலை கொடுக்க, நேர நம்ம சிவதா சமுத்திரகனி எல்லாரும் அந்த கிரைம் சீனுக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியுது. நகைக்காகவோ பணத்துக்காகவோ நிகழ்த்தப்பட்ட கொலைகள் இது கிடையாது அப்படின்னு. ஏன்னா நகை பணமெல்லாம் வச்ச இடம்லாம் அப்படியே இருக்குது வீட்டில். ஆனால் அந்த இறந்து கிடக்கிற ஆண் பெண் கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, இதில் மனைவியுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியும் கணவனுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய அருணாகரியை மட்டும் அறுத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க கொலை பண்ணவங்க. அது ஒருத்தரா ரெண்டு பேரா எத்தனை பேருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இதில் மோட்டிவ் கில்லர்ஸுக்கு வேற ஏதோ இருந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் இவங்களுக்கு புரியுது. சரி, ஓகே அப்படின்னு இந்த கேஸை கிராக் பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் களத்தில் இறங்க போக, இவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இந்த கதைக்கிழமை ஒரு போட்ஸ், அதாவது பேஸ்ட் ஆன் தி ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறத தெளிவாக விட்டுருச்சு இந்த டீமே. இந்த சீரீஸ் தான் முதல்ல சமுத்திரகனி நடித்து வெளியாகக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான். இன்ஃபேக்ட் உண்மையாகவே இந்த சீரீஸில் ரொம்ப நல்லா தெளிவாக நீட்டாக எழுதப்பட்ட ஒரே கதாபாத்திரம் நம்ம சமுத்திரகனி மட்டும்தான். அவருக்குனே ஒரு டெய்லர் மேடு ரோல் அது எந்த அளவுக்கு கணக்கச்சிதமாக சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் வச்சு எப்படி சமுத்திரகனி வழக்கமாக பர்ஃபார்ம் பண்ணுவாரோ அந்த மாதிரி நீட்டாக கொண்டு வந்திருக்காரு அந்த கதாபாத்திரத்தை. அவருக்கு அடுத்து சொல்லணும் அப்படின்னா ராஜ் கிரந்தாசு, அவருடைய அந்த கதாபாத்திரமும் ஓரளவுக்கு நல்லா எழுதப்பட்ட கதாபாத்திரம் தான். அவரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் என்ன கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்திருந்தாரு. மற்றவங்க எல்லாரும் கொடுத்ததா பண்ணிட்டு போயிருந்தாங்க. இருங்க, என்ன சிவதாவை பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறீங்களா? அவசரப்படாதீங்க, சொல்கிறேன், போக ஒன்றுன்னா சொல்கிறேன். சரி, இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரீஸு இந்த கதைக்கிழமை உண்மையாக ஒரு சுவாரஸ்யமான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் சீரீஸ் தான் இது. எங்கள் கதைக்களம் அப்படிங்கிற அந்த லெவலில் பார்க்கும்போது. மற்றபடி இந்த கதை சொல்லப்பட்ட விதத்தில் இந்த டீம் பெருசாக கோட்டை விட்டுருச்சோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த கதையை நான் லீனியராக சொல்லி இன்னும் சுவாரஸ்யப்படுத்தலாம் அப்படின்னு 1999 அங்கே விட்டு 1995 அப்படின்னு மாறி மாறி ரெண்டு காலகட்டத்துக்கும் இந்த கதைக்களம் அங்கங்கே அப்படியே ஜம்ப் ஆகி போய்கிட்டே இருக்குது. இது இந்த கதைக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும், இந்த நரேட்டிவ் பட்டனுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல தெரியுது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, நீங்கள் என்னத்தையோ வருஷத்தை மாற்றி போடுங்க, ஆனால் 3வது எபிசோட்லேயே யாரு கில்லர்ஸு, அவங்களுடைய மோட்டிவ் என்ன, அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, ஜியாகிரபி என்னங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுடைய மைண்டில் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. ஆமாம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரெண்டு பேர்த்தை எப்போ பிடிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற லெவலில் தான் இந்த சீரீஸை 3வது எபிசோடோடைய பாதிக்கு அப்புறம் இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் இதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே. இதில் பெரிய மேட்டர் என்ன தெரியுமா, 4வது எபிசோடு முடியும் போதெல்லாம் நம்ம சிவதா வந்து ஒரு கூட்டம் ஒன்று நிற்கும், அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இங்கே இருக்காங்க, சீக்கிரம் போய் தேடுங்க அப்படின்னு அங்கே கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் சொன்னால் எல்லாம் கலைஞ்சு ஓடி போயிடுவாங்க. ரெண்டு பேர் மட்டும் துண்டு எடுத்து முகத்தை மூடிக்கிட்டு அந்த அம்மா முன்னாடி நிற்பாங்க. அந்த அம்மா யார்? இன்ஸ்பெக்டர். ரெண்டு பேரையும் முகத்தை மூடிக்கிட்டு ஆள் யாருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு லுங்கிய வேட்டியை கட்டின மாதிரி ரெண்டு பேரும் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா என்ன ரெண்டு பேரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போய் தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் திருப்பி போகிறாங்களாமா. இப்போ இந்த ரெண்டு பேர் யாருங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியவே தெரியாதாமா அவங்க ரிவீல் பண்ணுற வரைக்கும். என்னங்க, அதுக்கு முன்னாடி சீரிஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், அந்த ரெண்டு பேர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. இது பெரிய பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும் 4th எபிசோடுடைய எண்டிங்கில் அப்படின்னு இவங்க நினச்சிருப்பாங்க போல தெரியுது. அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய நரேட்டிவ் பேட்டர்ன் இருக்குது. இவங்க நம்பின விஷயங்கள் எல்லாவும் அந்த கதையில் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. இதில் நல்லா பார்த்துக்கங்க, சிவதா தான் இந்த கதையில் இன்ஸ்பெக்டர். இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய எஸ்ஐ தான் நம்ம சமுத்திரகனி. ஆனால் சமுத்திரகனி தான் ஒரு கிரைம் சீன்லையும் போகும்போதெல்லாம் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கிராக் பண்ணுவார். இது இங்கேருந்து எங்கே போகும், கில்லருடைய மோட்டிவ் இங்கேருந்து எதுவாக இருந்திருக்கும், எதுக்காக இதை பண்ணிட்டு அவன் எங்கே போயிருப்பேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் தான் கிராக் பண்ணுவாப்ல. அவர் தான் சிவதா கிட்ட சொல்லுவார். கடைசியாக எங்கே பாருங்க மேடம், நம்ம இதை பண்ணலாம், நம்ம இங்கே போகலாம் அப்படின்னா ஓகே சார் அப்படின்னு அவங்க கேட்டுப்பாங்க. ஏங்க, நீங்கள் தானே இன்ஸ்பெக்டர், அவர் உங்களுக்கு கீழே ரிப்போர்ட்டி தானே, நீங்கள்லாம் ஆக்சுவலி எல்லா விஷயத்தையும் சுவாரஸ்யமாக கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லணும். அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையை ஆட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்பெக்டர் இல்லை கான்ஸ்டபிளா? அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய கதாபாத்திரமே எழுதப்பட்டிருக்கு. சிவதா ஆக்சுவலி ஒரு நல்ல ஆக்ட்ரஸுங்கிறது நம்ம அதே கண்கள்லேயே பார்த்துட்டோம். நல்ல ஒரு பர்ஃபார்மர் அவங்க. ஆனால் அந்த கதாபாத்திரத்தை இவங்க தான் அந்த அளவுக்கு தான் எழுதியிருக்காங்க, அந்த அளவுக்கு தான் அவங்ககிட்ட வேலையும் வாங்கியிருக்காங்க. அதுதான் பிரச்சனையே. அதாவது ஃபிசிக் அப்படிங்கிற லெவலில் விடுங்க, ஆனால் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும் இல்லையா அந்த கேரக்டரில், அது சுத்தமாகவே சிவத்தாவுடைய கேரக்டரில் இல்லை. இதை விடுங்க,
சிவதாவுடைய அந்த கேரக்டருக்கு அவங்களுடைய இந்த கேஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுற பிரச்சனை ப்ரெஷர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவங்களுக்கு சொந்த பிரச்சனை ஒன்று ஓடும், கல்யாண பிரச்சனை ஒன்று. அந்த கல்யாண பிரச்சனைக்கும் இந்த கதையுடைய கோர் பிளாட்டுக்கும் இம்மி கூட சம்மந்தம் கிடையாது. அந்த மொத்த போர்ஷனையும் தட்டி தூக்கி தனியாக வெளியே போட்டிங்கன்னா ஒரு ஜம்ப் இருக்காது, ஒரு இடத்துல கூட உங்களுக்கு கண்டினியூட்டி இஷ்யூ இந்த கோர் பிளாட்லேயே இருக்காது. அந்த அளவுக்கு தேவையே இல்லாமல் வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றி ஒரு சொந்த கதையை வேற சிவதாக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அதெல்லாம் சுத்தமாக தேவையே கிடையாது இந்த சீரீஸுக்கு. அதில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் நமக்கு கிடையாது. இந்த சீரீஸ் பல இடங்களில் தொய்வா போனதுக்கு அந்த ஒரு முக்கியமான போர்ஷனும் இன்னொரு முக்கியமான காரணம். இதை தாண்டி கடைசியாக ஒரு சோக பாட்டு போட்டு எமோஷனலாக எப்படி லாக் பண்ணுற மாதிரிங்க ஆடியன்ஸை அப்படின்னு கிளைமேக்ஸில் ஒரு எமோஷனல் சாங்கெல்லாம் போட்டு அந்த கில்லர்ஸை காமிச்சு கடைசியாக போலீஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்க இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சீரீஸை. எனக்கு என்ன ஒன்று புரியலைன்னா, அதுக்கு முந்தின சீனில் தான் ஒரு கில்லரை பிடிச்சி கடைசியாக நம்ம சமுத்திரக்கனி உட்காந்து பேசுவார். ஏண்டா 7 கொலையை முதல்ல நீங்கள் பண்ணீங்க, அது ஓகே, மீதி 70 கொலையை அவங்க போதைக்கு பண்ணிவிட்டு இங்கே வந்து நல்ல மாதிரியா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சமுத்திரக்கனி பேசின வசனம் இதுக்கு முதல் சீன்லேயே இருக்கும். இப்போ வந்து கடைசியாக அவங்க 2 பேர் பண்ணது தான் என்னமோ நியாயம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சீரீஸை க்ளோஸ் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அப்படித்தான் எனக்கு தோணுச்சு. என்னங்க போவாங்கப்பா உட்காந்து பார்த்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் கடைசியாக இந்த சீரீஸை எனக்கு விட்டுச்சு. மொத்தமாக இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த தடயம். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவலாக எதுவுமே காமிக்கப்படல. பட் ரத்தம் தெறிக்க தெறிக்க அந்த மாதிரி நடக்கக்கூடிய கொலைக்களங்கள், அங்கே அந்த கிரைம் சீன் எப்படி காட்சிப்படுத்தப்பட்டதுங்கிறதெல்லாம் ரத்தம் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்கிட்ட கேட்டால் ஸ்ட்ரிக்ட்லி UA 16+ அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நான் சேர்ப்பேன். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.